എല്ലാവർക്കും നമസ്കാരം. நம்ம கோவிலோடு பணியெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ദ്രുത ഗതിയില് നടந்துட்டு இருக்கு. നമുക്ക് ആകെ 4 മാസം தான் இருக்கு കുംഭാഭിഷേകத்துக்கு. ഇപ്പൊ നമ്മൾ നിശ്ചയിച്ച പ്രകാരം ഭഗവാനോട് പരിപൂർണ അനുഗ്രഹത്തില് അതേ സമയത്തില് നടത്തலாம் എന്നൊക്കെ നിശ്ചയിച്ചിട്ട് இருக்கோம். प्रगच्छन्ते त्रयेण पुनस्वन्दे जिरितभ्यो ददाति प्रियं वसाने अमृतमागन्धवन्ति सत्य सामितामिदद्रौ सर्वोपचारार्थ कर्पूरनीराजनं सन्दर्शयामि आचमनीयं समर्पयामि यक्षान्धारयामि ओम हर ओम हर ओम हर ഭൂമിയെ പൂജ പണിയിട്ട് വെച്ചോളൂ. അനന്തായ നമഃ പ്രതിംബ്യായ നമഃ രസമണ്ഡലായ നമഃ തദ്വിപ്രാസോപി വന്യഭോജാഗൃഭാഗം സത്സമിന്ദത വിഷ്ണോര്യ പരമം നാരായണായ വിദ്മഹേ വാസുദേവായ ധീമഹി തന്നോ വിഷ്ണു ഭൂമ്യഭൂമ്യാദ്യോപരിണാന്തരിക്ഷം മഹിത്വാ ആയംഗോ കൃഷ്ണക്രമേതനം പുനഃ വിചരണ്യപ്രയം സുഭഃ വിശ്വേദേവ ഇഹമാപയന്താം இந்த சிலை நாட்டணும் சொன்ன சமயத்துல பாலகோவிந்த மாமாட்ட மற்ற பாலாஜி மாமாட்ட சொன்னப்போ அவர் வந்து இங்கேருந்து நம்ம கோவில்லேருந்து புழைக்கின்னு ஒரு சிலையை கொண்டு போய் பாகவத சக்தாகத்தில் வச்சிருந்தார். இன்னைக்கு கார்த்தாலியாக்கம் அதை எடுத்துன்னு வந்திருக்கார். அப்போ அந்த பகவானோட அனுகிரகம் கூடி இருக்கு. அந்த கோவிலோட காரியத்தில் அதிசயகரமான காரியங்கள்லாம் தனியாக வந்துட்டு இருக்கு. நம்ம விசாரிச்சா ஒன்றும் நடக்காது. அப்போ தனியே நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் அவரோட வழிக்கு விட்டு நடக்கிறது. ஆദ്യം கோபூஜை பண்ணிட்டு கோவுக்கு கொண்ட காட்டிட்டு பகவானுக்கு காட்டிட்டு நாகருக்கு காட்டிட்டு சிலாஸ்தாபனம் நடந்தாச்சு. இனி நம்மளெல்லாம் கோவில் வேகம் கட்டி அதிவேகம் கும்பாபிஷேகம் நடத்தணும். அதுக்கு உங்களோட எல்லாம் பிரார்த்தனையும் അതുപോലെ മറ്റേ സഹകരണവും സഹായവും വേണം. എല്ലാം அவனுக்கு வேலை தொடங்கிக்கலாம் இல்லையா? அப்படின்னு அங்க வந்து பூஜை பண்ணினார். அதனால எது சொல்றேன்னா, இந்த கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணினா நமக்கு கைக்கு வேலை புண்ணியம். அல்ல அதுக்கு சுவார்த்தமா எனக்குன்னு கேட்டாக்கா அது வந்து அவ்வளவு ஸ்லாகியம் அல்ல. எல்லாம் லோகக்ஷேமமா இருக்கணும், கிருஷ்ணனோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு லோகா சமஸ்தா சுகினோ. அஸ்திவாரம் எல்லாம் கீறி அதுக்குள்ள அந்த மண்ணு காரியங்கள் எல்லாம் வெளியில கொண்ட கொட்டியிருக்கோம். நிறைய கல் இருந்தது. அந்த கல்லெல்லாம் அந்த கோவில் கட்டுறதுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த கோவில் கல்லொന്നും களையாக்கி அங்கேயே முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். இது கூடாக்கி நிறைய கல் இதில் போட்டு சீழு வச்சுட்டு அதை முழுக்கிறது. அதாவது பூமியில் தாழ்ந்து போகாக்கி இருக்கிற ரூபத்தில் அதை செட் பண்ணி அதில் மணல் போட்டு வெள்ளத்தை விட்டு உள்ளுக்கு இறக்கி அதை தரிப்பிச்சு நிறுத்துறது சொல்லுவோம். அதாவது இனிமேல் என்ன ஏதாவது அணங்காது.
ஏகദേശம் இந்த 16 அடி ஹைட்ல ஸ்ரீகோவில் 22 டன் நமக்கு வருது. 22 டன் கല്ലാക്കും இந்த ஸ்ரீகோவிலுக்கு மாத்திரம் வருது. ഉടുപ്പി ശ്രീകോവിലോട് മോഡലിയാക്കും കെട്ടുന്നത്. இந்த கிட்டக்குள்ள ஒரு வித பிரதேசங்களிலொന്നും இந்த மாதிரி மகாக்ஷேத்திரம் இல்லை, ஸ்ரீகோவில் இல்லை. ஏகദേശம் 70 ஸ்கொயர் ஃபீட்டு உள்ள நமக்கு உட்காந்து ஜபிக்கிற மாதிரி வருது. எல்லாம் இந்த கல்லில் கட்டி அதில் ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு தாரை இல்லாட்டா ஈயம் இதை வச்சுட்டே நம்ம மேல் வரை ஜாயிண்ட் பண்ணிட்டு போயிண்டாக்கும் செய்ய போகிறது. അതിനോട് കല്ലുകളെല്ലാം ഒരുവിധം ഇതെല്ലാം വന്നാച്ച്. അപ്പോൾ അതിനോട് പണികൾ നടന്നുകൊണ്ടിരിക്കും. ഓരത്തിന് കണ്ടതാ അങ്കെല്ലാം കെട്ടിയിരിക്ക കണ്ടതാ കയറ് ഇവിടെയൊക്കെ ചെയ്തുകൊണ്ടിരിക്കാം. ഇതാക്കും വർക്ക് നടക്കുന്നത്. வாஸ்து வித்யாபீடத்தோட சேர்மன் பாலகோவிந்த மாமா டெய்லி வீடியோ காலில் வந்து அதை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி கரெக்டாக பார்த்துட்டு டைரக்ஷன் தந்துகிட்டே இருக்கார். அவரோட டைரக்ஷனில் தான் நம்மளோட கோவிலோட எல்லாமே போகிறது. அது ரொம்ப கிளேசமான காரியங்கள் எல்லாம் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்போது அதுக்கு நமக்கு என்ன வேணும்னு கேட்டால் நிறைய பேர் சகாயம் எல்லாம் பண்ணியிருக்கீர்கள். பல ஆൾക്കാരും சகாயம் பண்ணுறதுக்கு தயாராகவும் இருக்கீர்கள். ஆனால் நமக்கு இது எப்போ பண்ணணும் என்ன பண்ணணும் എന്ന് நமக்கு தெரியாது. இன்னைக்கு 1-2 பேர்கிட்ட பேசினപ്പോൾ நாங்கள் கும்பாபிஷேகத்துக்கு வர்றது ചെയ്താൽ പോരാതാ എന്ന് കേട്ടാ. അത് നല്ലൊരു കേൾവിയാക്കും. പിന്നെ അവളുടെ ചെന്നൈ മാമ കുംഭാഭിഷേകം നടക്കണമാനാക്ക നമ്മൾ ആദ്യം പോയി അതെല്ലാം നേരാക്കി എടുക്കണം. அதுக்கு எல்லாரோட சகாயവും எங்களுக்கு வேணும். அப்போ நீங்கள் என்ன தரதானாலும் கும்பாபிஷேகத்துக்கு முன்னால கையோட நீங்கள் அனுப்பி தரணும். அப்போ என்னவாக்கும் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் கேட்டா மாமா எங்களோட எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது இல்லை, ആരുടെയുമേ ഞങ്ങൾ നിർബന്ധിച്ച് പண்றதில்லை. ഇപ്പോൾ ഏകദേശം இந்த കുംഭാഭിഷേകം കഴിഞ്ഞ് വർണ്ണമാനാക്കാൻ മിനിമം ഒരു 85 ലക്ഷം രൂപ 90 ലക്ഷം രൂപ വേണം. ഇതാണ് எங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இதுக்கு கொஞ்சம் பைசா நாங்கள் கையிலேருந்து எடுத்துட்டும் பாக்கி கொஞ்சம் கலெக்ஷன் வந்துட்டும் எல்லாம் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆனால் பகவானை நாங்கள் நம்பித்தான் இறங்கியிருக்கோம். பகவான் நான் ஆறு கேட்டாக்கா உங்களை மாதிரி உள்ள இந்த கிராமத்தில் உள்ள ஆൾക്കാരും இந்த கோவிலை விசுவசிக்கப்பட்டவாளும் அந்த மாதிரி உள்ள ஆൾക്കാർ தான். அப்போ அந்த மாதிரி உள்ள ஆൾക്കാരെ വിശ്വസിച്ചിട്ട് நாங்கள் இறங்கியிருக்கோம். அதனால മാക്സിമം വേഗത്തിൽ നമുക്ക് പറ്റാവുന്ന സംഖ്യ ഇപ്പോൾ 1 ലക്ഷം തരத்துக்கு നമുക്ക് ഇരിക്കും. നമ്മൾ 2 വർഷமாக ചൊല്ലിയിട്ട് இருக்கோம் எல்லாத்தையும். നിങ്ങൾ தரது கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கோ சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் தந்திருக்க ஆൾക്കാർ ചില ആൾക്കാർ കുംഭാഭിഷേക സമയத்தில் தரணும் சொல்லிட்டாക്കും. அப்போ இனி 4 மாதம் தானே இருக்கு എന്നുള്ള ഒന്ന് ചൊല്ലാക്കിയിരിக்கிறதுக்கு வேண்டிയിട്ടാണ് இப்போ நான் சொல்கிறேன். அப்போ தயவு பண்ணி உங்களுக்கு என்ன പിന്നെ செய்ய முடியுமோ எத்தனை கஷ்டம் இருந்தாலும் அது நம்ம கோவிலுக்கு கொடுக்கணும் என்கிற காரியத்தில் ரொம்ப ஸ்ரத்தையா பகவானுக்கு வேண்டி பண்ணணும்னு மாத்திரம் அபியர்த்திச்சுக்கிறேன். அது தயவு பண்ணி அந்த பைசா போட்டுட்டு டீட்டெயில்ஸ் ஒன்று அனுப்பிட்டாங்கோ. நாங்களும் ஓடிட்டு இருக்கோம். തിരക്ക് പണിക്കാരോട് കൂടെ നിൽക്കണം, കളക്ഷനുக்கு போனோம், நம்ம கோவிலோட காரியங்கள் இது கூட எங்களோட சொந்த காரியங்கள் இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பகவானுக்கு வேண்டி தான் நம்ம பண்ணுறோம். നമ്മളെല്ലാം அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ദയവ് பண்ணி ഒരു ரொம்ப താഴ്മയോട് കൂടിയിട്ടുള്ള ഒരു അഭ്യർത്ഥന എന്നാന്ന് കേട്ടാൽ ഭഗവാനുക്ക് വേണ്ടി ഉങ്ങളോട് മാക്സിമം ഞാൻ ഭഗവാനുക്ക് കൊടുത്തേന് ഇത്രയും എന്ന് ചൊല്ലത്തക്കനയാ രീതിയിൽ ഒരു സംഖ്യ ഓരോരുത്തരും തരണം. എന്നാൽ തന്നെ നമുക്ക് മുന്നിലേക്ക് നടത്തിയിട്ട് പോകാൻ முடியும். എല്ലാവർക്കും ഭഗവാനോട് പരിപൂർണമായ അനുഗ്രഹങ്ങൾ ഉണ്ടാകട്ടും. அப்பப்போ நடக்கிற காரியங்கள் உங்களையெல்லாம் அறிയിച്ചിട്ടിருக்கோம். எல்லாருக்கும் ഭഗവാനോട് പൂർണ്ണ അനുഗ്രഹാശിസ് ഉണ്ടാകട്ടെന്ന് പ്രാർത്ഥിக்கிறேன்.